ஐயோ! தாத்தா, இது என்ன தாத்தா? ரொம்ப அழகாகிறீங்க தாத்தா. இந்த தொப்பி உங்களுக்கு ரொம்ப அழகை கூட்டி கொடுக்குது. ஆமாவா சொல்வாங்களே. Come on, let us celebrate. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். ஞாபகம் வருதா? அந்த நாள் என்னது? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். என்ன தாத்தா, சிவாஜி கணேசன் என்ற நினைப்பா? என்ன அழகாக ஒரு சைக்கிளில் போயின்னு அந்த பாட்டை பாடி வந்தார் இல்லைங்களா? ஒரு விசிலில் சின்ன சைக்கிளில் அந்த பாட்டு பாடுவார். அந்த நாள் முதலாக வந்த நாள், அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். பாருங்கள், தாத்தாவுக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நீ தான் சொன்னீங்கல்ல தாத்தா, நீங்கள் கொஞ்சம் பாடுங்க தாத்தா, அந்த ராகத்தை அந்த டியூனை வச்சு நீங்கள் என்ன பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நாங்கள் நினச்சிக்கின்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஓகே செல்வங்களே. தாத்தா, நீங்கள் எத்தனை முறை ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது கிடச்சிச்சா? ஏன் செல்வங்களே, எத்தனையோ அனுபவம், ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல தாத்தா. ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் தாத்தா. செல்வங்களே, ஒரு முறை நான் மருத்துவமனையிலேருந்து அப்போது என்னுடைய பக்கத்து கட்டில் காலியாக இருந்தது. மாலை நேரம் ஒரு பேஷண்ட்டை கொண்டாந்து அந்த கட்டிலில் போட்டாங்க. அவர் ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக அவர் கால் ஒடிஞ்சிட்டு அவர் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவர் பயங்கரமான வலியில் கஷ்டப்பட்டு இருந்தார். நான் இந்த பக்கம் என்னுடைய பிரச்சனையில் நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போது நான் இருக்க மாட்டேன். என்ன பாருங்கள், எனக்கு கையில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இது பல நாட்களாக அது மருத்துவம் பார்த்து அது சரியாகாமல் இருந்துச்சு. நான் இருக்க மாட்டேன், நான் போயிடணும் அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். அப்புறம் இவரை வந்து பக்கத்தில் கத்துனாங்க. அவர் வந்து என்கிட்ட அந்த சாயங்காலம் வரையும் பேசினிருந்தார். பேசின்னு இருக்கும்போது அவரும் அதே மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருந்தார் அவர். நான் நல்லா இருந்தேன், ஆனால் இந்த பிரச்சனையால் நான் கவலைப்பட்டிருந்தேன். அந்த அவருக்கு அந்த சாயங்காலம் ஆக அவருக்கு அந்த வலியை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். அப்போது சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ளட்டு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டார்.
அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு தேவையான அளவுக்கு மேக்ஸிமம் அவர் எப்படியெல்லாம் கவனிக்கணுமோ அப்படியெல்லாம் அவரை கவனிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நைட்டெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி நான் போயிட்டு படுத்துக்கிறேங்க சொல்லிட்டு போய் என்னுடைய கட்டில் படுத்துக்கின்னு அவரை பார்த்துன்னு இருந்தேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தார். இருந்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். பேசிகிட்டே இருந்துட்டு என் கண்ணெதிரிலேயே அவர் இறந்துட்டார். என்னடா அது, இவ்வளோ நேரம் கத்தின்னு கஷ்டப்பட்டுட்டார், இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக தூங்கிட்டார். நல்லா இருக்கட்டும். ரொம்ப கஷ்டப்பட்டார், இப்போ அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படின்ட்டு நானும் தூங்கிட்டேன். அப்புறம் கொரோனா பொறுத்து டாக்டர்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. வந்து அவரை எழுப்பி அவருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு எழுப்புனாக்கா அவர் அப்படியே தூங்கினது ஒரேடாக தூங்கிட்டுருக்கார், இறந்து போயிட்டுருந்தார். என் கண்ணே தெரில, நான் அதை காட்சியை பார்த்தேன். இன்னும் என்னால் மறக்க முடியல அந்த மாதிரி ஒரு காட்சி. சரி சொல்லுங்களேன்.